ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பிளேட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் பாருங்கள். தி பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் அ குட் ஹேர் ஆயில். இனிமேல் எப்பயுமே எண்ணெய் வெளியே வாங்கவே வேண்டாம். சின்ன வெங்காயம், வெந்தயம், கிராம்பு, வேப்பிலை, செம்பருத்தி இலை, கத்தாழை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் பொடி. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு குட் ஹேர் ஆயில் டு ஸ்டாப் dandruff, டு ஸ்டாப் லைஸ், டு ஸ்டாப் ஹேர் itching அண்ட் டு என்ஹான்ஸ் ஹேர் க்ரோத் பண்ணலாம். சின்ன வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி தட்டிக்கணும். தோல் உரிக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக சாரெல்லாம் மிக்சியில் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு நச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது அந்த கல்லை வச்சு நல்லா தட்டி எடுத்த வெங்காயம் தோலோட இப்படி தான் இருக்கும். கத்தாழை பாருங்கள், ஜஸ்ட்டு நான் அதை ஒரு சைட் கட் பண்ணிட்டு ஓப்பன் மட்டும் பண்ணியிருக்கேன். உள்ளே உள்ள ஜெல்லை தனியாலாம் எடுக்கலை. அந்த சாறு நல்லா எண்ணெயில் இறங்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்தாழையை ஆன் த ஹோலாக கழுவிட்டு ஒரு எட்ஜை கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கை வச்சே பிச்சுக்கோங்க. வேப்பிலை, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சுக்கணும். வெந்தயம், கிராம்பு ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். நெல்லிக்காவை நான் பொடியாக தான் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா பெருசாக இருக்கிற அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் வெறும் சட்டியாக கொஞ்சம் நேரம் சட்டி சூடான பிறகு நல்லா சிம்மில் தான் இருக்கணும் வச்சு செம்பருத்தி இலை, வேப்பிலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் போட்டுடலாம். கருக ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த சூடு ஏறணும்ல, அதுக்காக வெங்காயம், கிராம்பு, நெல்லிக்காய் பொடி, வெந்தயம் போட்டுட்டு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக அதை கிளறணும். தண்ணி எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். மிக்சியில் எதுலேயுமே போடலை. தண்ணி சேர்த்தோன்னாலே இது இப்படி லைட்டாக புகை வர மாதிரி வருதா, சூடு ஏறி வருதா, அந்த டைம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் ஆகட்டும். சூடு மட்டும் பட்டதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மேலே ஆவி வரும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சட்டியோடு ஒட்டிடும். இது எல்லாம் கலக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போது இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் வாங்கியிருக்கேன். இப்போது சிம்மில் வச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் லெவல்லேருந்து சூடேறி கருவேப்பிலை, செம்பருத்தி, கத்தாழை, வேப்பிலை இந்த எல்லா க்ரீன் லீவ்ஸ்லேருந்தும் அந்த சத்து இறங்கும். கிராம்பு, நெல்லிக்காய் பொடி, சின்ன வெங்காயம், வெந்தயம் அதுவும் கொதிக்கும்போது அதோட சத்தும் இறங்கும். நல்லா சத்து இறங்கும்போது டோட்டல் ஹவுஸும் இதோட ஸ்மெல் வரும். அதுதான் எண்ணெயில் சத்து இறங்குதுங்கிறதுக்குள்ள ஒரு அடையாளம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா நுரையாக வரும். நல்லா நுரை சத்து இறங்கிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு 1 நைட் ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுறணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நுரை வர ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக அதோட ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிக்கும்போது ஹோல் அட்மாஸ்ஃபியர்லேயும் அந்த ஸ்மெல் வரும். நல்லா கொதிச்சு கலர் மாறும். கலர் மாறின பிறகு 1 நைட்டுக்கு இதை அப்படியே விடணும். எந்த கண்டெய்னர்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம் எல்லாம் அந்த தோல்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆவி வர்றது தெரியுதா? நல்ல ஃப்ராக்ரன்ஸ். இப்போது ஆல்மோஸ்ட் கருவேப்பிலையிலேருந்து எல்லா இலையுமே நல்லா பொரிஞ்சு ஆஃப் பண்ண பிறகு இன்னும் கொதிக்குது பாருங்கள். இது அப்படியே செட்டில் ஆக விட்டுறணும். ஈரம் படாத ஒரு தட்டை வச்சு மூடிட்டு டுமாரோ மார்னிங் தான் அதை எடுத்து பார்க்கணும். இனிமேல் 1 நைட் இதை அப்படியே விட்டாச்சு. இப்போ மார்னிங் பாருங்கள், நல்லா டார்க்காக இருக்குது இந்த ஆயிலு. நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸோட சத்தும் இறங்கிருச்சு. இப்போது ஃபில்டரில் இதை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஃபில்டர் பண்ண பிறகு எவ்வளோ டார்க் கலராக இருக்குது என்னன்னு பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸும் உள்ளே இறங்கிடுச்சு. நம்ம ஒரு நைட் விட்டதுனால கம்ப்ளீட்டாக வந்து அந்த எண்ணெயில் வந்து எல்லா சத்துமே உள்ளே வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.